இன்னிலிருந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ப்ரீவியஸ் இயர்களில் கேட்கப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோடைய கொஷின் பேப்பர்ஸை வித் ஆன்சர்ஸ் கீஸோட பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 2013 கேட்கப்பட்ட 50 கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி பார்க்கலாம். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. உலக நிலைகளை அறியாதிருத்தல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிணற்று தவளை போல. அதாவது இதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கிணறுல இருக்க தவளை எப்படி அந்த கிணறு தான் அதோடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோ, அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பார்த்தது அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்களாம். அதாவது குறுகிய அறிவுடையவர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. இரண்டாவது கேள்வி, இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்பு தொகைக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மலர் சேவடி. இந்த மலர் சேவடிக்கு சரியான இலக்கண குறிப்பு உவமை தொகை. மூன்றாவது கேள்வி, பெயர் சொல்லினுடைய வகையறிதல். கரியன் என்ற பெயர் சொல்லினுடைய வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பண்பு பெயர். நான்காவது கேள்வி, நாம் மார்க்கும் குடியொல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை அஃப்ளிக்ஷன். இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர். இந்த பாடல் 10ஆம் வகுப்பு சமச்சீர் பாடத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பெயர் சொல்லினுடைய வகையறிதல். ஆதிரையான் என்ற பெயர் சொல்லினுடைய வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, காலப்பெயர். அடுத்த கேள்வி, இழுக்கலுடையுழி ஊற்றுக்கோள் அற்ற ஒழுக்கமுடையார் வாய் சொல். அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்க்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஊற்றுக்கோ என்ற சொல்லுக்கு தான் ஆங்கில பதம் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்டாஃப். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தன்வினை வாக்கியத்தினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இலக்கியா புத்தாடை அணிந்தாள். அடுத்த கேள்வி, திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 430. அடுத்த கேள்வி, தழியி இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சொல்லிசை அளப்படை. அடுத்த கேள்வி, உலகம் என்ற தமிழ் சொல்லினுடைய வேர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உளவு. 11வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அவன் கவிஞன் அல்லன். அடுத்த கேள்வி, ஞானப்ப சிலை என போற்றப்படும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தூதுவளை. அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. வினைத்தொகை. இதற்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, சூழ்கழல். அடுத்த கேள்வி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. தில்லையடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தென்னாப்பிரிக்கா, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்த கேள்வி, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, திருக்கோவையார். இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாணிக்க வாசகர். இந்த வரிகள் இறைவன் மாணிக்க வாசகரை பார்த்து பாடியதாக கூறப்படுகிறது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பரணி இலக்கியத்திற்குரிய பாவகையை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கலித்தாழிசை. அடுத்த கேள்வி, ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடையை நம்ம பார்க்கலாம். கள வழி 40. இதற்கு சரியான பொருத்தம் புறப்பொருள் பற்றியது. அடுத்து முதுமொழி காஞ்சி. இதற்கு சரியான பொருத்தம் நிலையாமை. அடுத்து நாலடியார். இதற்கு சரியான பொருத்தம் வேளாண் வேதம். அடுத்து ஏலாதி. இதற்கு சரியான பொருத்தம் ஆறு மருந்து. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கேள்வி எண் 18. பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றால். இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தன்வினை. அடுத்த கேள்வி, பொருந்தாத தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அஞ்சாமை துஞ்சாமை. அடுத்த கேள்வி, வினாவிற்குரிய விடை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கல்வி வளர்ச்சி நாள். 21வது கேள்வி, பெயர் சொல்லினுடைய வகை அறிகன்னு கேட்டிருக்காங்க. நன்மை என்பது என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பண்பு பெயர்.
அடுத்த கேள்வி, நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இளங்கோவடிகள். ஸோ இந்த செய்யுள் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இது யாருக்கு அவர் எழுதினார் அப்படின்னு பார்த்தோன்னா, முடிக்கெழுவேந்தர் மூவர், அதாவது சேர சோழ பாண்டியருக்கு உரியது தான் இந்த செய்யுள். அடுத்த கேள்வி, வினாவிற்குரிய விடை எழுதுக. தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி, கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. நிகண்டுகளில் மிக பழமையானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சேந்தன் திவாகரம். அடுத்த கேள்வி, ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க. முதல்ல ஓ என்பதற்கு சரியான பொருத்தம் நீர் தாங்கும் பலகை. இரண்டாவது மா என்பதற்கு சரியான பொருத்தம் திருமகள். மூன்றாவது கா என்பதற்கு சரியான பொருத்தம் சோலை. நான்காவது தீ என்பதற்கு சரியான பொருத்தம் கோபம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 2 மற்றும் 1. அடுத்த கேள்வி, முருகு பொருநாறு 12 முல்லை. இத்தொடரில் 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை சிறு பானாற்றுப்படை, பெரும் பானாற்றுப்படை. அடுத்த கேள்வி, அகராதி என்னும் சொல்லை முதலாக கையாண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருமூலர். அடுத்த கேள்வி, மறுபடியும் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஃபேன்ஃபேர் அப்படின்றதுக்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 3, எக்கால முழக்கம். அடுத்து ஃபேங்கிள், இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 4, நாகரிகம். அடுத்து ஃபேன்டைல், இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 2, வீட்டுப்புறா. அடுத்து ஃபேன்சைல், இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 1, இணக்கமுள்ள. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3, 4, 2 மற்றும் 1. அடுத்த கேள்வி, உரிய விடையை தேர்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1886. அடுத்த கேள்வி, வருகை என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வியங்கோல் வினைமுற்று. அடுத்த கேள்வி, பொருந்தாத தொடரை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பரணி 100 தாழிசைகள் என்பது தான் பொருந்தாத தொடர். ஸோ பரணிக்கு எத்தனை தாழிசை என்பது சரியான பொருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 599. அடுத்த கேள்வி, பின்வரும் தொடர்கள் ராமலிங்க அடிகளார் கூறியவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே. அடுத்த கேள்வி, பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மடு. அடுத்த கேள்வி, சித்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 8. அடுத்த கேள்வி, அடி வரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு. அடுத்த கேள்வி, தன்வினையை சேர்த்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அடுத்த கேள்வி, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பேதையார் அப்படின்றதுக்கு சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேய்பிறை. அடுத்து பண்புடையாருடைய தொடர்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா நலில் தோறும். அடுத்து அறிவுடையாருடைய நட்பு என்பது எதுனா வளர்பிறை மாதிரி. அடுத்து இடுக்கண் கலையும் நட்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா உடுக்கை இழந்தக்கை. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 4, 3, 2 மற்றும் 1. அடுத்த கேள்வி, ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்னருளும் செய்ய தூய நல்லருணும் என்றைக்கினியன தொடர்ந்து காப்ப. இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கற்பும் அருளும். அடுத்த கேள்வி, வளன் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுபவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சூசையப்பர். அடுத்த கேள்வி, கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆழி, ஆற்களி, பௌவம். அடுத்த கேள்வி, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ராமாயணமும் திருக்குறளும். அடுத்த கேள்வி, ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கண் வனப்பு அப்படின்றதற்கு சரியான பொருத்தம் கண்ணோட்டம். அடுத்து என் வனப்பு, இதற்கு சரியான பொருத்தம் இத்துணையாம். அடுத்து பண் வனப்பு, இதற்கு சரியான பொருத்தம் கேட்டார் நன் என்றால். அடுத்து கால் வனப்பு, இதற்கு சரியான பொருத்தம் செல்லாமை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3, 2, 4 மற்றும் 1.
அடுத்த கேள்வி, ஆற்றுப்படுதல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வழிகாட்டுதல். அடுத்த கேள்வி, ஐஞ்சிறு காப்பியம் இவற்றுள் பொருந்தாத நூலை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராவண காவியம். அடுத்த கேள்வி ஒரு பொருத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ புல் என்பதற்கு சரியான பொருத்தம் அன்னம். அடுத்து குலவு என்பதற்கு சரியான பொருத்தம் விலங்கும். அடுத்து மேழி என்பதற்கு சரியான பொருத்தம் என்னன்னா கலப்பை. அடுத்து ஒல்லை என்பதற்கு சரியான பொருத்தம் என்னன்னா விரைவு. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 3, 4, 2 மற்றும் 1. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மிஸ்லே, தவறான சொல். அடுத்த கேள்வி, வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வாழ்த்து. அடுத்து பின்வரும் இரண்டினுள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வேய், சீலை. அடுத்த கேள்வி, சரியான பொருள் தருக. இந்து என்பதற்கு சரியான பொருள் என்னன்னா நிலவு என்பது. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்து தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மு வரதராசனார்.